ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் புது டிஷ்ஷோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? முட்டை பக்கோடா. நாங்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பச்சை மிளகா ரெண்டு பல் இஞ்சி, வெங்காயம், முட்டை, நாகா கடலை மாவு. நான் எந்த பிராண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கிறேன். கடலை மாவு. இதுக்கு நம்ம ப்ராசஸ் பார்த்துடலாம். வெங்காயத்தெல்லாம் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கலாம். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த பவுலில் முட்டையை போட போகிறோம். நாங்கள் இப்போ இதில் முட்டையை உடச்சோம். வெங்காயத்தை இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் இந்த ஆஃப் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃபாக கட் பண்ணி அது தேவையான அளவு போட்டால் போதும். கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இஞ்சியை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப இஞ்சி பார்த்தீங்கன்னா ஓரளவு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இதை பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்களுக்காண்டி பண்ணுறோம். இதை சின்ன குழந்தை கூட செய்யலாம். ஈஸியான ஸ்நாக்ஸு. மறக்காமல் உங்கள் பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இது உடச்சி வச்சாச்சு. உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ஈஸியாக. ஓடெல்லாம் உள்ள பார்த்து இது பண்ணுங்க. ஓடெல்லாம் எடுத்துட்டேன். இதோட 2 முட்டை. மொத்தம் 3 இது போட்டுச்சு. 3 முட்டை. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா முட்டை அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் 1 முட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓடு ரொம்ப விழுகுது கைஸ், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஒரு ஓடு சாப்பிட்டு சிக்கிக்க போகிறாங்க. இன்னைக்கு என்ன தெரியல, இந்த முட்டை ஓடலாம் உடைக்க ரொம்ப டஃப்பாக இருக்குது. டக்கு 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 டக்குன்னு முட்டை போட ரொம்ப இது
பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இப்போ கடலை மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு கடலை மாவை கட்டி இல்லாத அளவுக்கு கடலை மாவை கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் இருக்க வரையும் கடலை மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம கட்டியே இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சி எடுத்தாச்சு சூப்பராக. இப்போ வாங்க இப்போ அடுப்பில் வச்சிடலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேன் வச்சு பேன் அடுப்பில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பேனை அடுப்பில் வச்சாச்சு. பேனை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் பேனில். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இதை ஊற்றிடலாம். இப்போ ஊற்றியாச்சு. பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஊற்றியாச்சு. முட்டை பக்கம் சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சீக்கிரமாக வாங்க. பார்த்தீங்கன்னா முட்டை பக்கடா பொரிஞ்சிட்ருக்கு. பொரியட்டும். நான் பார்த்தீங்கன்னா சினுக்கறிக்கையில் தான் பண்ணுறேன். அப்படியே தோசை கரண்டியை வச்சு திருப்பி விட்டுருலாம் பக்கோடாவை. பார்த்தீங்கன்னா நம்ம பக்கோடா நல்லா பொரிச்சிட்டு பொடியும் பார்க்கலாம். பாருங்க, சுட சுட நம்ம முட்டை பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன்.